லைட்டாக வந்து ரெண்டு மட்டும் பண்ணணும். அது என்ன எக்ஸஸாக பண்ணிட்டா மாட்டிடலாம். நீ வேற பாத்தே, பவானிங்கிறது வெறும் பேர் இல்ல, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு மாடிஃபிகேஷன் வீடியோவில் தான் மீட் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜென்னோட ரெஸ்டாரேஷன் வீடியோ வந்து போட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அவெஞ்சரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறோம். அதாவது ஒரு பட்ஜெட்டாக ஒரு மாடிஃபைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக மாடிஃபை பண்ணல, என்னென்ன பண்ணுறேன் எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்ன்றதில் பார்ப்பீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டுன்றது இருக்குது. நான் என்னென்னலாம் மாடிஃபை பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர்ன்றது பண்ணுறேன் பாருங்கள். எஸ்கேஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அவெஞ்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாடிஃபைன்றது பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன பண்ணுறேன்றதை பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஓவரலாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அலாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அலாயா சேஞ்சுன்றது பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ரியர் அலாய் வந்து பர்ச்சேஸ்ன்றது பண்ணிட்டேன். அதோட ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் மாதிரி சொல்ல முடியாது, நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதை ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்து அதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இன்னொரு நாய்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கிட்டேருந்து ஹெட்லாம்ப் அந்த ஏரியாவிலேருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் வந்து கழட்டிட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி போயிட்டு வந்தேன். இப்போ ஃப்ரண்ட்டில் அந்த நாய்ஸ் வந்து இல்லை, ஒரு மாதிரி கிருன்னு கிளம்பும். ஏன்னா இது ஃபுல்லாமே குரோமு. நான் ஹெட்லாம்ப் காட்டுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா கீழே வந்து ஏதாச்சும் ஒரு டேப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு ஏதோ வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லாம்ப்ன்றது மவுண்ட்ன்றது ஆச்சு. இந்த 2 ஸ்லாட் தெரியுதா, அந்த 2 ஸ்லாட்டில் தான் மவுண்ட்ன்றது ஆச்சு. இதுவுமே மெட்டல் அதுவுமே மெட்டல் குரோமில் இருக்கிறனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாய்ஸ்ன்றது வந்துகிட்டு இருந்துச்சு. அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரையல் பண்ணி பார்த்தேன். கலட்டினதுக்கப்புறம் அந்த நாய்ஸ்ன்றது இல்லை. எங்கேருந்து வருதுன்னே தெரியாமல் தான் இவ்வளோ கலட்டினேன். ஸ்பீடாக மீட்டர் ஃபஸ்ட்டு கலட்டி ஓட்டினேன். அப்புறம் இதெல்லாம் கழட்டி இப்போ நாய்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டேன். அது அரெஸ்ட் ஆகுதான்றது தான் நெக்ஸ்ட் நான் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா அப்டேட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்லாம் நம்ம அப்டேட் பண்ணோம். ஹேண்டில் பார்லாம் கேட்டிருக்கேன், எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த கில் ஸ்விட்ச் ஏரியா, இந்த ஏரியா அண்ட் இந்த இடம் பார்த்தீங்களா இருக்கிறதுலே ரொம்ப ஆக்வர்டாக தெரியுதா, இதெல்லாமே கண்டிப்பாக நம்ம வந்து மாற்ற தான் போகிறோம். ஸ்டே டியூன்டாக இருங்க. நான் பண்ணுற ஒவ்வொரு அப்டேட்டுமே அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருப்பேன். ரியர் அலாய் பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஆஃப்டர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஹப் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கொடுத்துருந்துச்சு. அந்த ஹப்பை அரேஞ்ச் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அந்த ஹப்பை தான் இப்போ நான் வீடியோ வந்து காட்டுறேன். இந்த பக்கம் பிரேக் லைனிங் ஹப் இருக்குது, அதே மாதிரி ஆப்போசிட். ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவெஞ்சரோட மாடிஃபிகேஷன் வீடியோவில் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் தான் ஃபிக்ஸ்ன்றது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து செல்ஃபாக நம்மளே பண்ணியிருக்கோம். ஏற்கனவே அலாயெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. தெரியுதா, பின்னாடியும் அலாய் வந்து பிடிச்சி போட்டாச்சு. மீன் புதுசு கிடையாது, நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கினோம். அண்ட் இப்போ ஹேண்டில் பார் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து 2-3 போல்டு ஸ்க்ரூலாம் வந்து நம்ம வந்து மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கு. 1 by 1 பார்த்தீங்கன்னா பண்ணின்றது இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் வந்து நான் காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட். இந்த மாடிஃபிகேஷன் டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மாதமாக போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒரு அவுட்ஃபிட் கிடைக்குதுன்னு. ஏன்னா இதுக்கு மேலே வந்து மோசமான அப்டேட்லாம் இருக்குது. இந்த டூமுக்கு பார்த்தீங்களா நான் கைக்கிறேன்னா இந்த இடத்துல ஒரு வைசரே நம்ம பார்த்தீங்கன்னா மேக் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிறையா விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். டெயிலெலாம் இன்னும் வேலையை பார்க்கல. அவுட்ஃபிட்டில் டெயில் எப்படி வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க. பை கைஸ், ப்ளீஸ் அப்டேட்டடாக இருங்க. நம்ம வந்து சூன் நிறையா வந்து மாடிஃபை வீடியோ பண்ணி போடுவோம். கைஸ் லாஸ்ட் கிளிப்பிங்கில் பார்த்துருக்கீங்க ஹேண்டில் பார் வச்சு அண்ட் தென் அதோட கிரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பாரை கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா பழைய ஹேண்டில் பாரை கழட்டியாச்சு. அண்ட் ஃபைனலாக பண்ணி ஹேண்டில் பார் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஃப்ரீயாக இருக்கிறது வந்து இன்னும் கிரைண்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்குது. அண்ட் ஃபைனல் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வண்டி ஓட்டுறப்ப தான் அதை எப்படின்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா ஓட்டுறப்ப தான் நமக்கு ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பண்ணுறப்ப இடிக்குதா என்ன ஏதுன்னு தெரியும். இதான் அதோட ஃபைனல் அவுட்புட்டான்றது நமக்கு இருந்துச்சு. அவெஞ்சரில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட டாஸ்க் போய்கிட்டு இருக்கு. வண்டியோடைய ரியர் டெயில் பார்த்தீங்கன்னா ரெடின்றது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் வண்டியோட ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கழட்டி அங்கே கீழே வச்சாச்சு. அண்ட் ஒரு சின்ன ஒரு மாடிஃபை வந்து ரியருக்கு கொண்டு வருவோன்ற வேலை வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே போய்கிட்டு இருக்கு. டெயிலெல்லாம் கழட்டி வண்டி மறைச்சிட்டு தான் இருக்கும். பக்கத்தில் போனால் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது வந்து அதோட கிளாம்பு அது அங்கே இருக்கிற மறுக்கா இருங்க என் டிவி கிளாம்பு அது வந்து மறுக்கா. அண்ட் அது உள்ளே இருந்த கிளாம்பு நான் க்ளோஸில் போயிட்டு பேசாமல் ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்து காட்டுறேன். அண்ட் அதுக்கான ஒர்க் தான் இப்போ வந்து போய்கிட்டுன்றது இருக்குது. அண்ட் எவ்வளோ நாள் டைம் எடுக்க போகுதுன்னு தான் தெரில. ஆனால் ஃபைனல் அவுட்புட் பண்ணுறது வெறித்தனமாக வரும்னு நினைக்கிறேன். இந்த லுக்கே நல்லா தான் இருக்குது. அன்னைக்கெல்லாம் சந்தோஷ் பயலுக்கு கொள்ளவே இல்லைடா வண்டி நிறைய
கைஸ் லாஸ்ட் கிளிப்பிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கிளாம்பை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். அந்த கிளாம்ப் வேறு எதுவும் கிடையாது, இந்த ரியர் மட்கார்டுக்குள்ளே இருக்கிற கிளாம்ப் தான். அதில் தான் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற 2 போல்டு வந்து ஃபினிஷ் ஆகி மொத்தம் 4 போல்டு வந்து ஓகே ஆயிருக்கும். என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் மட்கார்டை லோயர் பண்ணியிருக்கோம். அது வந்து டயரோடையும் உரசாத மாதிரி இது பண்ணுற மாதிரி இப்போ பைக் பார்க்க இன்னும் கொஞ்சம் லோயர் பொசிஷன் தான் நமக்கு வந்து லுக் கிடைக்கும். அதுக்காண்டி தான் கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து வைசர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்திருப்பேன், நான் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து வைசர் ரெடி பண்ணிட்டு கிளாம்ப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சைடில் ஃபோட்டோ அங்கிட்டு போயிட்டு நீளமான போட்டு ப்ராக்கெட்டே கழட்டிடலாமா? வைசர் இந்த ரெடி பண்ணியாச்சு. அந்த அதோட லுக் எப்படி இருக்கும்ன்றது தான் இப்போ வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட டைமென்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை இன்னும் இதுவாக அட்ஜஸ்ட் பண்ணணுமான்ட்டு அந்த இது எப்படி நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோன்றதெல்லாம் அடுத்தடுத்த கிளிப்பிங்ஸில் நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி இது எப்படி ஓரலாக இருந்துச்சுன்றதை வந்து நான் சொல்கிறேன். வச்சு பார்த்துட்டு அதுக்கு கிளாம்ப் ரெடி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன எப்படி பண்ணலாம், அந்த கேப் அப்புறமா நம்ம ஹெட்லைட்டுக்கு மேலே இந்த ஒரு விஷயம்லாம் இந்த ஒரு கிளிப்பிங்ஸில் வந்து யோசிச்சு பண்ணிட்டு வச்சா எப்படி ஃபிட் ஆகாமல் இல்லை. ஏய் ஆட்டாதடா நீ வேற. நீ பிடிச்சி கீழே விடுதுனே. அப்படியே வச்சுக்க. அவைக்கு முடியுமா? நீ வாடு அப்படியே. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டியோட வைசரை பார்த்தீங்கன்னா மாடிஃபைன்றது பண்ணியாச்சு. தெரியுதா உங்களுக்கு? இது எங்கெல்லாம் உட்காரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெல்டிங் பண்ண கிளிப்ஸாக பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதை டைட்டாக வந்து வெல்டு மட்டும் பண்ணணும். அது இன்னும் எக்ஸஸாக பண்ணிட்டா மாட்டிடலாம். இதுக்கப்புறம் வண்டியில் வைப்ரேஷன் வரக்கூடாது மாட்டி ஓட்டினதுக்கப்புறம். இந்த அதுக்கான ஒர்க் தான் இன்னும் போய்கிட்டு இருக்கு. அது இன்னும் பார்த்தீங்கன்னா மர்காட் செய்யணும். மட்கார்ட் செய்யலாம் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் வந்து ஸ்கெட்ச் பண்ணி போய்கிட்டு இருக்கு. என் கையில் இருக்கிற ஷீட் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அடுத்து மேக் பண்ண போகிற மட்கார்டுக்கு வந்து ஒரு ட்ரையல் மாதிரி. அந்த ஷீட் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் அப்புறம் வந்து அந்த மெட்டல் ஷீட்டில் வந்து மட்கார்டுன்றது செய்ய போகிறோம். அதெல்லாம் அடுத்தடுத்த கிளிப்பிங்ஸில் நீங்களே பார்ப்பீங்க. சரி பார்த்தீங்கன்னா தட்டி தான் நம்ம பார்த்துருப்பீங்க.